பிக் பாஸ் வீட்டில் வைல்ட் கார்டு என்ட்ரி. மும்பை டெஸ்டிலும் நியூசிலாந்து அபார வெற்றி. ஹாங்காங் சிக்ஸர்ஸ் கிண்ணத்தை சுவீகரித்தது இலங்கை அணி. சிஸ்டம் சேஞ்ச் மக்கள் விடுதலை முன்னணியாலேயே நடந்துள்ளது. வாகன இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தம். 3 மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றிய தீர்மானங்கள். முறைமையில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறினாலும் இதுவரை குறித்த முறைமை மாற்றம் நிகழவில்லை. அவரது கட்சி, சின்னம், அணி மற்றும் அவர்களது சமூக வலைதள குழுமங்களிலேயே மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதுவரை இருந்து வந்த பழைய முறைமையே தற்போதும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். மட்டக்குழி மக்களுடனான சந்திப்பொன்று நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியினதும் ஐக்கிய மக்கள் கூட்டணியினதும் தலைவரான சஜித் பிரேமதாசா தலைமையில் இடம்பெற்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் CYP ராம் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இச்சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் அங்கு உரையாற்றுகையில், ලාංඡනය වෙනස් කරගත්තා. කණ්ඩායම වෙනස් කරගත්තා. එයාගේ සෝෂල් මීඩියා වැඩසටහන වෙනස් කරගත්තා. හැබැයි සිස්ටම් එක වෙනස් කරලා பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார். நுவரேலியாவில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கினார். மேலும் ஜனாதிபதி உரையாற்றுகையில், මේ කඳුකර දෙමළ ජනතාව ඔවුන්ට ඉන්න නිවහනක් නැතුව, දරුවන්ට අධ්‍යාපනයක් නැතුව, හරියමං ආහාර වේලක් නැතුව, හරියමං සෞඛ්‍ය සම්පන්න ජීවිතයක් නැතුව, තමන්ට කියලා මාතෘ භූමි ඉඩමක් නැතුව විශාල වේදනාවකට පත්වන ජනතාවක් ඉන්නවා. වත්ත වැඩ කරන ජනතාව රැවටීමකට භාජනය කරා. මතකද? මේ දිනේ ඇවිල්ලා 60 වලදී නේද? 2000 නේද? මේ දිනේ ඇවිල්ලා මතකද 60 වලදී? කොටගල මොකද කිව්වේ? 1500 කිව්වා. 700 1700 කිව්වා. මතකද? ලැබෙනවද කාටවත්? ඔන්න ඔය වගේ තමයි යාගේ පඩි වැඩි කිරීම. හරිද? මේ නුවරඑළිය ජනතාව දන්න යාගේ පඩි වැඩි කිරීමේ තරම. මේ දිනේ ඇවිල්ලා කිව්වා නේද? රුපියල් 1700යි කියලා. අද තාමන පැරදිලා ගෙදර ගිහිල්ලත් ඉවරයි. හරිද? අපි සාධාරණ වැටුප් වැඩි කිරීමක් වතු ශේෂ්ත්‍ර වැඩ කරන ජනතාවට ලබා දෙන්න සූදානම්. தமிழரசு கட்சி தலைவர் முதன்மை வேட்பாளரின்றி இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் யாழில் வெளியீடு செய்யப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் நேற்று முற்பகல் 11 மணியளவில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் வெளியிடப்பட்டது. யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொள்ளாத நிலையில் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது. எனினும் தமிழரசு கட்சியின் தலைவர் உடல்நலக்குறைவு காரணமாக வரவில்லை என கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இலக்க தகடுகளை அச்சடிக்கும் நிறுவனத்திற்கு பணம் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக வாகன இலக்கத்தகடு விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உரிய கொடுப்பனவுகளுக்கு உடனடியாக அமைச்சரவையின் அனுமதி பெறப்பட உள்ளதாகவும் அடுத்த வாரத்திற்குள் இதற்கான பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்கத்தகடு வழங்காமை தொடர்பில் கடிதம் ஒன்று வழங்கப்படுவதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் மேலும் கூறியுள்ளார். மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
நாட்டின் பல பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படும் மின்னலால் ஏற்படும் விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. பிக் பாஸ் 8வது சீசன் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க இந்த வாரமும் ஒரு போட்டியாளர் எலிமினேட் செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் இன்று பிக் பாஸ் சீசன் 8 வீட்டில் வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுக்க உள்ளார்களாம். அதாவது 5 போட்டியாளர்கள் வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தால் 19 போட்டியாளர்களாக மாறும். நடிகர் ராணவ், மாடல் வர்ஷினி வெங்கட், விஜய் டிவியின் TSK, தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு போட்டியாளர் மஞ்சரி, நடிகை சுஜா வருணியின் கணவர் நடிகர் சிவாஜி தேவ் ஆகியோர் வைல்ட் கார்டு என்ட்ரியாக நுழைவதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக கட்சி தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் 26 தீர்மானங்கள் இன்றைய தினம் நிறைவேற்றப்பட்டன. தமிழக வெற்றி கழக செயற்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 26 தீர்மானங்கள், அதில் சில முக்கியமான தீர்மானங்கள்: சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சார்ந்த தீர்மானம், மின்சார கட்டணத்தை மாற்றியமைக்க தீர்மானம், மதுக்கடைகளை மூட வலியுறுத்தல் கொள்கை தீர்மானம், பெண்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம், முதியோர் நல்வாழ்வை உறுதி செய்ய தீர்மானம், இஸ்லாமியர் உரிமை தீர்மானம், நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் என்பனவே அவைகளுள் சில. இந்திய நியூசிலாந்து 3வது டெஸ்ட் போட்டி மும்பை வான்கடே மைதானத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கியது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணி முதல் இன்னிங்ஸில் 235 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 263 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் பறிகொடுத்தது. அதைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய நியூசிலாந்து 174 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் இந்திய அணிக்கு 147 ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 121 ரன்கள் மட்டுமே எடுத்து 25 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. இதன் மூலம் 3 டெஸ்ட் போட்டிகளிலும் இந்தியா தோல்வியடைந்து ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஹாங்காங் சிக்ஸர்ஸ் தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் அணியை 3 விக்கெட்டுகளால் வீழ்த்தி இலங்கை அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி 6 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 72 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. அவ்வணி சார்பாக முகமது அக்லக் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இலங்கை அணியின் பந்துவீச்சில் தரிந்து ரத்நாயக்க மற்றும் தனஞ்சய லக்ஷன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். அதனைத் தொடர்ந்து 73 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பாக சந்துன் வீரக்கொடி 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இந்த வெற்றியினூடாக 2024 ஹாங்காங் சிக்ஸர்ஸ் தொடரின் சாம்பியன் பட்டத்தை இலங்கை அணி 17 வருடங்களுக்கு பின்னர் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.